உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு திருமிகு விஸ்வநாதன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இவர் தமிழ்நாடு கோஆப்டெக்ஸ் எம்ப்ளாயீஸ் யூனியனின் பொதுச் செயலாளர். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களது பணி தொடர்பான இந்த பணியாளர்கள் தொடர்பான சங்கத்தில் நீங்கள் பொதுச் செயலாளர் மாநிலத்தில். இந்த சங்கத்தின் இருக்கிற உறுப்பினர்கள், சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள், அது பொதுவான பணியாளர்கள்லாம் என்னென்ன நெருக்கடிகளை அனுபவிக்கிறார்கள் அல்லது என்னென்ன சலுகைகள்லாம் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லுங்கள். கோஆப்டெக்ஸ் என்பது தமிழ்நாடு அரசோட சப்போர்ட்டோட இயங்குது. இது கிட்டத்தட்ட இது 1935ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட, சுதந்திரத்துக்கு இந்தியாவுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட நிறுவனம். இப்போ சமீப காலம் வரை ஒரு 10 ஆண்டுகளுக்கு வரை 500 விற்பனை நிலையங்கள் இருந்தது. கிட்டத்தட்ட 3000 தொழிலாளர்கள் இருந்தார்கள் இந்த நிறுவனத்தில். இந்த கோஆப்டெக்ஸ் இந்தியாவிலேயே ஒரு தலை சிறந்த நிறுவனம் இது வரைக்கும் இருக்குது. பல மாநிலத்தில் வந்து கைத்தறி நெசவாளர்கள் சங்கமே அழிஞ்சு போன நிலையில் இந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இது கைத்தறியில் இங்கே இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அரசனுடைய ஆதரவுகளும். பல மாநில அரசுகள் வந்து கைத்தறிக்கு வந்து ஆதரவு கொடுக்காத நிலையில் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எந்த அரசாக இருந்தாலும் அது தொடர்ந்து கைத்தறி நெசவாளர்களுக்கு அது ஒரு இலவச மின்சார திட்டத்திலேருந்து எல்லா விஷயங்கள்லையுமே வந்து ஆதரவு தர்றதுனால தான் இந்த கைத்தறி தொழில் இந்தியாவில் வந்திருக்கு. இவ்வளோ காலம் வந்திருக்கு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் அழியாமல் பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ கைத்தறியை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்கன்னாக்கா ஒரு 1000க்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவாளர் சங்கங்கள் இருக்கின்றன. அந்த நெசவாளர் சங்கங்கள் உற்பத்தி செய்கின்ற துணிகளை வாங்கி கோஆப்டெக்ஸ் நிறுவனம் விற்பனை பண்ணுது. அந்த விற்பனை பண்ணும்போது இந்தியா முழுவதும் இதற்கு கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி வரைக்குமே இந்த விற்பனை நிலையங்கள் இருக்குது. அது தமிழ்நாடு அரசு நிறுவனம், அரசு சார்ந்த நிறுவனம், முழுக்க பொதுத்துறை நிறுவனம், பொதுத்துறைன்னு வச்சுக்கலாம். மாநில அரசு நடத்துகிற ஒரு பொதுத்துறை நிறுவனம் முழுக்க இது. இந்த திட்டம் வந்து 1983ஆம் ஆண்டு எம்ஜிஆர் காலத்தில் வந்த இலவச வேட்டி திட்டங்கள் கொண்டு வந்த திட்டங்கள்னால பல கைத்தறி நெசவாளர் குடும்பங்கள் ஆரம்பத்தில் நல்லா வந்துக்கிட்டு இருந்தாங்க. நெசவாளர்களுடைய வாரிசுகள் வேறு வேலைக்கு போகும்போது ஒரு விவசாயம் இருக்கிறவங்க வேறு வேலைக்கு இன்ஜினியர், தன் பையனை இன்ஜினியர் படிக்க வைக்க நினைக்கிறாங்க. ஒரு ரிக்ஷா தொழிலாளியும் தன்னுடைய பையன் இப்போ நம்ம கஷ்டப்படக்கூடாது, இன்னொருத்தர் நம்ம பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி கைத்தறி நெசவாளர்களுமே தங்களுடைய குழந்தைகளையும் நல்லா படிக்க வைக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டால் கூட படிக்க வைக்கணும்னு பல நெசவாளர்கள் குடும்பங்கள் அவங்களுடைய தலைமுறைகள் வந்து வேறு துறையை சார்ந்து போயிருக்காங்க. இந்த நேரத்தில் கைத்தறி நெசவாளர்கள் பழைய ஆட்கள் தான் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்காங்க. புதிய இளைஞர்கள் இதை நோக்கி வருவது மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்குது. அது காரணம் வருமானம் இல்லை, போதிய வருமானங்கள் கிடையாது. அது நாளாக கைத்தறிகள் குறைஞ்சு விசைத்தறிகளின் ஆதிக்கம் பெருங்கினது. விஞ்ஞான முன்னேற்றத்தில் விசைத்தறிகள் இப்போ வந்து ஆட்டோலும் அது போட்டு அது நல்லது தானங்கய்யா. இப்போ வந்து கைத்தறின்றதை விட விசைத்தறிக்கு போகும்போது நிறைய உற்பத்தி பெருகும், அந்த மாதிரியான சூழல் இருக்குத்தானே. உற்பத்தி பெருங்கிறது உண்மை, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. உற்பத்தி ஒரு மணி ஒரு ஆடையை வந்து கைத்தறியில் நெய்யறதுக்கு பட்டுப்புடவை 6 நாள் ஆகும்னா விசைத்தறியில் தயாரிக்கலாம். அப்போ விசைத்தறியில் தயாரிக்கும் போது விலை கம்மியாகும். அப்போ கைத்தறியில் இருக்கும் போது விலை ஜாஸ்தியாகும். அப்போ அந்த நெசவாளர்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற கேள்வி இருக்குது. இந்த நெசவாளர் வந்து தன் பணியை அப்படி மாற்றிக்க முடியுமா? அல்ல, அது வந்து பாரம்பரியமாக இருக்கிறவங்க அது அவ்வளோ சீக்கிரம் மாற மாட்டாங்க. கைத்தறியில் அறிஞ்சவங்க கைத்தறியிலே இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த 2 இதுலேயும் தரம் எதுவும் மாறுபடுமா? நிச்சயமாக மாறுபடும். தரங்கள் வந்து நிச்சயமாக வந்து ஒரு மனிதன் வந்து பார்த்து நெய்யறதுக்கும் அவனுடைய உழைப்பு அங்கே கையும் காலையும் கண்ணையும் 3 வேலையுமே செய்யலாம். கைத்தறியை பொறுத்த வரைக்கும் மிஷினில் போட்டுன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். மிஷினு எங்கேயாவது நூல் அருந்தால் மட்டும் அப்போ போய் அதை நெசவாளி பார்ப்பேன். ஒரு பொருளை நீங்களே உற்பத்தி பண்ணுறது, நம்மளாக உற்பத்தி பண்ணுறது. இப்போ நம்ம விளைஞ்ச நிலத்தில் விளைஞ்ச நம்ம பொழுது நம்ம சாப்பிட்றதுக்கு எவ்வளவு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதை அயல்நாட்டிலேருந்தோ அது வெளி மாநிலத்தோ வாங்கி சாப்பிட்றதுக்கு வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. அது மாதிரி கைத்தறிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து அழியாத விஷயம். ஆனால் அந்த துணி இப்போ கைத்தறி மூலமாக நெய்கிற ஒரு வேட்டி, விசைத்தறி மூலமாக வருகிற ஒரு வேட்டி, இதுக்கு 2க்கும் தரம் மாறுபடுமா?
தரங்கள் மாறுபடாது. தரங்களில் வந்து கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது, அதை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு கண்டுபிடிக்க முடியாதுங்க விஷயங்கள் ஒன்று. பட்டு நுகர்வோருக்கு என்னென்னா, கைத்தறியாக இருந்தால் என்ன, விசைத்தறியாக இருந்தால் எனக்கு வந்து விலை கம்மி. அவனுக்கு இப்போ இன்றைக்கி காலப்போக்கில் ஒரு காலத்தில் நம்ம ஆடைகள் வாங்கும் போது நம்ம தந்தை காலத்தில் போது கிளியாமல் இருக்கணும், சாயம் போகாமல் இருக்கணும், நீண்ட நாள் உழைக்கணுங்கிற இதில் வந்து வாங்குவாங்க. ஒரு துணியை டெய்லர் கொண்டு தைக்க கொண்டு கொடுத்துட்டு விடிய விடிய உட்காந்துருந்து வாங்கிட்டு வந்த அனுபவம் நம்ம தலைமுறைகளில் இருக்குது. அதை வாங்கி போட்டாலே ஒரு சந்தோஷம் அந்த இது இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் சட்டையை வாங்கி போட்டுட்டு 1 or 2 டைம் யூஸ் பண்ணிட்டு அடுத்த சட்டையை வாங்கலாங்கிற எண்ணங்கள் தான் வந்து பரவலாக போய்கிட்டு இருக்கு. இந்த இதில் இருந்தாலும் இந்த கைத்தறி அழியாமல் பாதுகாக்கப்படுறதுக்கு அதை வாங்குகின்ற மக்களும் சரி, இன்னும் சில பேர் பாரம்பரியமாக நிறைய குடும்பங்கள் இருக்குது. அந்த முகூர்த்தத்துக்கு பட்டுப்புடவை வாங்கினாங்க, கைத்தறி பட்டுப்புடவை கோஆப்டெக்ஸில் தான் வாங்கணும்னு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து கணினி கம்ப்யூட்டர் மயமாகிடுச்சு, பில்லெல்லாம் கம்ப்யூட்டரில் வந்துடுச்சு. ஒரு மூதாட்டிகிட்ட வந்து அவர் பேரை வந்து புடவை வாங்கிட்டு அந்த கோஆப்டெக்ஸ்லேயே வாங்கிட்டு போயிருக்காரு. வாங்கிட்டு போய் கம்ப்யூட்டர் பில்லை கொடுத்துருக்காரு. அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அது நீளமாக கம்ப்யூட்டர் மேனுவல் பில் இருந்துச்சு. நீ அந்த சொசைட்டியில் போய் வாங்கலை, வேற எங்கேயோ வாங்கிட்டு வந்துட்டேங்கிற அளவுக்கு அந்த தலைமுறையும் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அந்த தொழிலை பாதுகாக்கணும். இன்றைக்கி வந்து கைத்தறியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் இது பண்ணால் கூட எத்தனையோ நூற்றாண்டுகள் பல்லவர் காலத்துலேருந்து அயல் கடந்து சீனாவில் போய் விற்றவங்களும் ஒரு சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சம்பதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து நிறைய விஷயம் பல்லவர் காலத்தில் வந்து துறைமுகம் கண்டது, பூம்புகார் துறைமுகம், இது மாதிரி நம்மள்ட்ட பழைய காலத்தில் துறைமுகம் இருந்திருக்கு. அந்த இதில் வந்து வாணிபத்தில் இந்த துணியும் உண்டு, பட்டு துணிகளும் வழி பாதைன்னு சொல்கிறாங்க. அந்த முக்கியமாக அந்த பட்டு துணிக்குன்னு வந்து இன்றைக்கி இல்லை, கிட்டத்தட்ட பல நூற்றாண்டு காலமாகவே அது இன்னும் அழியாமல் இருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டங்கள் ரொம்ப மிகவும் நெருக்கடியான காலகட்டத்தில் கைத்தறி நிறுவனம் போய்கிட்டு இருக்கு. உண்மையாக கைத்தறி விஷயங்கள் வந்து அதான் இந்த கைத்தறியில் செய்கிறாங்க, வேட்டி நெய்கிறாங்கன்னா அதற்கான மூலப்பொருள் வேறு, அந்த விசைத்தறிக்கு கொடுக்க போகிற மூலப்பொருள் வேறு அப்படின்றது எல்லாமே நூல் தானே. ஒன்று தான், ஒன்று தான். நூல் வந்து கைத்தறி பருத்தி 100% பருத்தியில் நூலில் நெய்யலாம், பருத்தியும் பாலிஸ்டர் கலந்த நூல் செய்யலாம். கைத்தறியில் வந்து பாலிஸ்டர் நெய்ய மாட்டாங்க, வெறும் பருத்தி நூல் மட்டும்தான் செய்வாங்க. ஒன்லி காட்டன் மட்டும்தான் கைத்தறியில் மட்டும் தெரியும். ஆனால் அதில் எதாவது சேர்த்துருவாங்க. பருத்தியும் நெய்யலாம், பாலிஸ்டரும் நெய்யலாம், ரெண்டும் கலந்து நெய்யலாம். அதில் உடல் நலத்துக்கு நல்லதுன்னா அது இந்த கைத்தறியில் காட்டனை யூஸ் பண்ணால் நிச்சயமாக உடல் நலத்துக்கு நல்லது. இன்றைக்கி தமிழக அரசே என்னது வாரத்துக்கு 2 நாள் கைத்தறி ஆடை அணிஞ்சால் ஊக்குவிக்கணுங்கிறாங்க. கேரள அரசும் அந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்கு. அது வந்து கைத்தறியை மேம்படுத்தணுங்கிற நோக்கம் மட்டும் இல்லை, அந்த பொதுமக்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கலந்து சேர்ந்ததாகவும் இருக்குது. நம்ம ஒரு துறையின் உடல் நலத்துக்காக ஒரு இழப்பு வந்தாலும் அதை எடுத்து தாங்கி நிச்சயமாக இப்போ நம்மளுடைய ஒரு வந்து கைத்தறி கூடுதல் செலவுன்னு நம்ம பார்க்குறோம். உண்மையிலே கூடுதல் செலவான தான். ஏன்னா வந்து மனிதன் நெய்யறது, அந்த மனிதனுடைய உழைப்போடைய கூலி அதில் நம்ம வச்சு தான் ஆகணும். அதனுடைய பொருளில் வந்து மூலப்பொருளோடு அந்த கூலியும் சேர்த்து வைக்க வேண்டிய சூழலில் அந்த பொருளோட விலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் அது வந்து 2 விஷயமாக நம்ம பார்க்கணும். நம்ம உடல் ஆரோக்கியம், ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறோம். ஒரு புடவையோ ஒரு துண்டோ ஒரு வேட்டியோ வாங்க போகும்போது ஒரு கைத்தறிய நெசவாளர்களுக்கு நம்ம வாழ்வளிக்கிறோம். அவருடைய இந்த மாதிரி நினைவு ஒரு பரந்த மனப்பான்மை உள்ளவங்களுக்கு இருக்கும். ஆனால் எல்லா மக்களுமே விலையை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர அது யாரால் நெய்யப்பட்டது, அது எப்படி வருகிறது அப்படின்றத சிந்திக்கிறது வந்து ரொம்ப குறைவு. குறைவுங்கிறது உண்மை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கைத்தறிக்கு ஆதரவு நிறையா இருக்குது. அந்த அளவுக்கு நெசவாளர்கள் இல்லைங்கிறது தான் உண்மை. கைத்தறி மக்கள் பல பேர் வந்து கைத்தறியை நிறைய விரும்புகிறாங்க. அந்த அளவுக்கு நம்மளால் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியலைங்கிறது தான் உண்மையாக இருக்குது. அப்போ உற்பத்தி பண்ண முடியலன்னா அந்த விலை அதிகப்படுத்தும் போது தொழிலாளர்களுக்கும் கொஞ்சம் கூடுதலான சம்பளம் கிடைக்கும். அப்போ அந்த தொழிலுக்கு வருகிற ஆட்கள் அதிகமாவாங்க தானே? அது நடக்கலையா? இல்லை என்ன சொல்கிறீங்க? இப்போது நிறைய வரவேற்பு இருக்குது. இப்போ வரவேற்பு இருக்கும்போது அந்த துணிகளுக்கான விலை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். அந்த அதிகப்படுத்தின் விளைவாக அந்த தொழிலாளர்களுக்கும் சம்பளம் கூடும். அப்படி இருக்கிற போது அந்த தொழிலை நோக்கி மற்ற பணியாளர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும்ல? பணியாளர்கள் வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன ஒரு பெரிய சங்கடங்கள் இருக்குனாக்கா, கைத்தறி பண்ணுற உற்பத்தி பண்ணுற டிசைன்ஸ் அதை அப்படியே வந்து விசைத்தறியிலையும் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் போது ரெண்டையும் வந்து பார்க்கும் போது டிசைன்லாம் ஒன்றா இருக்குது.
இப்போ அந்த கைத்தறிகளை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு கைத்தறி மார்க்குன்னு ஒரு இதை மார்க் பண்ணி ஒரு லேபிளை குத்தணும்னு அரசு உத்தரவு இருக்குது. அதை பார்த்து வாங்கினாங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் பல இடத்துல இந்த மார்க்கை யூஸ் பண்ணாமல் இப்போ விசைத்தறியில் உற்பத்தி பண்ணி கொண்டு வந்துட்டு கைத்தறின்னு சொல்கிறாங்க. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கைத்தறியா விசைத்தறியான்னு வந்து ஒரு டெக்னிக்கல் படித்தவங்களால தான் கண்டுபிடிக்க முடியும். அதை கோர்ஸ் படித்தவங்களால தான் கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய இல்லை அனுபவ சாய்ந்த நெசவாளிகள் கண்டுபிடிக்கலாம். சாதாரண மக்களோ மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியாதனால அப்போ வந்து இந்த அவங்க என்ன நினைக்கிறாங்க, கைத்தறியில் வந்து விலை ஜாஸ்திங்கிற விலை உண்மையிலேயே செயற்கையாக விலை இருக்குது. ஆனால் வந்து விசைத்தறியில் ஒரு தனியாரோட வேறு நிறுவனங்களில் விசைத்தறியில் உற்பத்தி பண்ணி கைத்தறின்னு சொல்லும் போது விலை கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த அரசு துறை நிறுவனங்கள் மேலே கொஞ்சம் விற்பனை குறையுது. இந்த விஷயங்கள் என்ன இருக்குன்னா, இதுக்கு வந்து அரசு மானியங்கள் தருது. இந்த அரசு வந்து தீபாவளி சாதாரண நாளில் 20% தள்ளுபடி, தீபாவளி அண்டு பொங்கல் காலில் 30% தள்ளுபடி தருது. ஆனால் அந்த தள்ளுபடி தர்றதில் என்ன பிரச்சனைகள் இருக்குன்னா, ஒரு பொருள் ஒரு பட்டுப்புடவை 10,000 ரூபா வாங்கினாக்க ஒரு 20% தள்ளுபடினா 200 ரூபா 2000 ரூபா வருது. ஆனால் அரசு தர்றது 300 ரூபா தான். அந்த 1700 ரூபாயை அந்த நெசவாளர் சங்கங்கள் அதனுடைய லாபத்திலேருந்து இழக்க வேண்டியதாக இருக்குது. இந்த தள்ளுபடி கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக உயர்த்தப்படாமலே இருக்குது. இந்த விற்பனையை அதிகப்படுத்தணும்னு பல விதத்தில் எல்லாருமே முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் இந்த தள்ளுபடியை குறைஞ்சபட்சம் 150 ரூபா இருக்கிறத 500 ரூபா வரைக்கும் அரசு மானியமாக கொடுக்கலாம். பட்டுக்கு ஒரு 1000 ரூபா வரைக்கும் கொடுத்தா கைத்தறி விற்பனையில் இந்த நெசவாளர் சங்கங்கள் அந்த இழப்புகளை இன்னும் லாபத்தை கொஞ்சம் குறைக்கலாம். இதை விட இன்னும் விற்பனைகள் அதிகப்படுத்துறதுக்கு இன்னும் ஒரு விஷயங்கள் என்ன இருக்குன்னாங்க, அரசு துறை வந்து அரசு ஊழியர்களுக்கு கடன் அந்த துணியை தீபாவளி பொங்கல் பண்டிகை காலங்களில் கடன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை வழங்குது. ஒரு 25 வருஷத்துக்கு நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியர், போக்குவரத்து ஊழியர், ஈபிக்கான எல்லாருக்குமே சம்பளம் கம்மி. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சம்பளம் கம்மி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் 9:30 மணிக்கு விற்பனை நிலையத்தை திறக்கணும்னாக்க 9 மணிக்கே வந்து எல்லாருமே வந்துடுவாங்க கடன் துணி எடுக்க. அந்த புதிய பொருளாதார வந்தோடனே வங்கிகளே வந்து பணத்தவே ரொக்கமாக கடனாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பணத்தை கையில் ரொக்கமாக கொடுக்க ஆரம்பித்தோடனே அவன் வேணுங்கிற இடத்துல எடுத்துக்க போயிட்டான். அவன் வேணுங்கிற இடத்துல துணியை எடுத்துக்க வாய்ப்பாக போயிடுச்சு. இருந்தாலும் அரசு வந்து இந்த கடனை இவர் தொடர்ந்து அதை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போயும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் என்ன முக்கியமாக அரசோட பங்களிப்பு இருக்குன்னாக்க, அரசு வந்து அவர்களுக்கு கடனாக கொடுத்தா கூட அந்த தொகையை முழு தொகையும் எங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஒரு அரசு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறாங்க. அவங்க 10 தவணையில் வட்டி இல்லாமல் வாங்கிக்கிறாங்க. அந்த இருக்கு. ஆனால் அந்த அரசு ஊழியர்கள்ட்ட இந்த போதிய கவனங்கள் இது ஈர்க்கப்படலை. நாங்களும் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் அரசுக்கு. இதை மேம்படுத்தலைன்னா சாதாரண மக்கள் ஒரு அரசு ஊழியர் ஒரு 7-8 லட்சம் அரசு ஊழியர் இருக்காங்கன்னாக்க அந்த அரசு ஊழியர்கள் வந்து எல்லாருமே பட்டு புடவை எடுக்க வேண்டியதில்லை, பட்டு சேலை எடுக்க வேண்டியதில்லை. ஒரு வருஷத்துக்கு 2 கைலி எடுப்பாங்க, 2 துண்டு எடுப்பாங்க, 2 தலையணவரம் எடுப்பாங்க, 2 நைட்டி எடுப்பாங்க. ஒரு 2000 ரூபாய் தீபாவளி அல்லது பொங்கல் காலங்களில் கைத்தறி நெசவாளர்களையும் இந்த கோஆப்ரேஷன் நிறுவனத்தும் அல்லது கதர்துறையும் வாழ வைக்கிறதுக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு துணி அரசு ஊழியர்கள் அவசியம் எடுத்தாகணும். இல்லை எடுத்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாலே போகணும். நீங்கள் வந்து வெளியில் போய் எடுக்கிறதா நீங்கள் இதை மட்டும் இந்த சின்ன பொருளை எடுத்தாலே கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி விற்பனையை அதிகரிக்க முடியும். அது விழிப்புணர்வை வந்து மக்களுக்கு வரணும், அரசு ஊழியர்களுக்கு வரணும். தனியாக இருந்தாலும் அந்த விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டிய பங்கு நம்ம துறைகளுக்கு இருக்குது, அரசுக்கும் இருக்குது. இப்போ அரசு சொன்னால் எல்லாருமே கேட்டுருவாங்க. ஒரு துறை செயலாளர் மூலம் கேட்டுட்டாக்க அரசு கேட்டுருவாங்க நிச்சயமாக. அந்த விற்பனையை கதர்துறையும் அப்படி தான், கதர்துறையும் விற்பனையை அளிக்க முடியும். கைத்தறித்துறையும் எதிர்காலத்தில் அழியாமல் இந்த விற்பனை பெருகும்போது உற்பத்தி நமக்கு தேவையான இது வேணும். அப்போ நெசவாளர்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ நெசவாளிகளுக்கு கூலியை அதிகப்படுத்த வேண்டும். கூலிகளை வந்து அதிகப்படுத்திட்டாங்க நிச்சயமாக இந்த தொழில் வந்து தொடர்ந்து வந்து காக்கப்படும். எங்களுக்கு என்ன பயங்கள் இருக்குனாக்கா, இப்படி நெசவாளர் குறைய எதிர்காலத்தில் கைத்தறி என்பது அருங்காட்சியகத்தில் வைக்கப்படுமோ என்ற அச்சம் இருக்குது. தொழிலே மறைந்து போகும் அச்சம் வந்திருக்கு. இப்போ கைத்தறினா இது அப்படின்னு சொல்லிட்டு அருங்காட்சியகத்தில் வைக்கக்கூடிய நிலைமைகள் இன்னும் ஒரு 50 ஆண்டுகளில் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. அதை அழியாமல் பார்க்க வேண்டிய பொறுப்பு பொதுமக்களுக்கும் இருக்குது, அரசுக்கும் இருக்குது. ஏன்னா பொதுமக்களும் அதில் முக்கியம்.
சில விஷயங்களில் வந்து சில தொழிலாளி நம்ம வந்து இப்போயே ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கும்போது பார்த்தோம், மிகப்பெரிய எழுச்சி வந்துச்சு. அப்போ என்ன பண்ணோம், கோகோ கோலா ஃபேண்டா வாங்க போனால் நீங்கள் தமிழகத்தில் முடிஞ்ச வரைக்கும் அது குறைஞ்சி போச்சு. அன்றைக்கி உள்ள அளவுக்கு இன்றைக்கி அந்த அளவு இல்லை. நம்ம கூல்ட்ரிங்க்ஸை மக்கள் விரும்புகிறாங்க, வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய கோகோ கோலாவோட விற்பனை இப்போ நிச்சயமாக குறைஞ்சிருக்கு. அது மாதிரி ஒரு தாக்கங்கள் வந்ததுன்னா நிச்சயமாக நெசவாளர்கள் இளைஞர்கள் கூட நிச்சயமாக நிறையா அந்த கூலிக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு இடத்துல போய் ஒரு வேலைக்கு போகும்போது வேறு இடத்துக்கு போகணும், ஒரு ஸ்ரீபெரும்புதூர் போகணும், பெங்களூர் போகணும், ஏதோ வேலை கிடைக்கிற இடத்துல போகணும். கைத்தறி தொழில் வந்து அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே செய்யலாம், வீட்டில் இருந்துக்கிட்டே செய்யலாம், நம்ம நினச்சப்ப செய்யலாம். இப்போ நைட்டு வந்து இப்போ காலையில் வேலை செய்கிறோம், சாப்பிட்றோம், மறுபடியும் செய்யறோம். உடம்பு சரியில்லைனாக்கா அது கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு மறுபடியும் கைத்தறியை நெய்யலாம். கொஞ்சம் உடலெல்லாம் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா ஒரு 10 மணி நேரம் வேலை செய்யலாம். அப்போ ஒரு தொழிலில் அந்த கைத்தறியில் ஒரு தனிநபர் மட்டும் செய்ய போகிறதில்ல, கணவன் மனைவி 2 பேருமே. ஒர்க் வித் ஹோம்னு ஒரு புதுசாக வந்தது வந்து தொடக்கத்தில் இவங்களே பண்ணிட்டு இருக்கு, 2 பேருமே செய்கிறாங்க அந்த தொழில். அப்போ வந்து வீட்டு வேலையை முடித்தோடனே பெண் தொழிலாளியும் பெண் வீட்லேயும் வந்துடுவாங்க, வந்து அந்த தொழிலை செய்வாங்க. நிச்சயமாக இதுக்கு வந்து என்றைக்கும் அழிவில்லைங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை கொஞ்சம் புத்துயிர் பண்ணணும். அதை பண்ணாக்கா நிச்சயமாக நெசவாளர்களை உருவாக்கணும். இது வந்து தறியில் விற்பனை நெசவாளர்களை உருவாக்காமல் கைத்தறியை நம்ம வந்து நெசவாளர்களை உருவாக்கணும்னா அந்த நெசவாளர்களுக்கு உரிய ஊதியம் அதிகப்படுத்தப்படும், ஊதியத்தை அதிகப்படுத்த வேண்டும். ஊதியத்தை அதிகப்படுத்தி அவங்களுடைய பலவித ஊதியம் மட்டும் இல்லை, அதோட பல சலுகைகள் இருக்குது, மருத்துவ காப்பீடுகள் இருக்குது, மருத்துவ செலவினங்கள் இருக்குது. அவர்கள் இறந்தால் ஒரு அரசு ஊழியர் கொடுக்குற மாதிரி ஒரு 5 லட்சம் ரூபா, இப்போல்லாம் வந்து 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுக்குறாங்க. அது ஒரு அரசு ஊழியர் கொடுக்குற மாதிரி ஒரு 5 லட்சம் ரூபா ஒரு நெசவாளர்கள் இறந்தால் கொடுக்கலாமோ. ஓய்வூதியம் 1000 ரூபாங்கிறத ஒரு 3000 பணி காலத்துக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு மனிதன் வந்து வாழணும், ஓய்வூதியம் குறைஞ்சபட்சம் 10,000 ரூபா இல்லாமல் குடும்பத்தை நடத்த முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து முக்கியமான அவனுடைய ஊதியத்தின் முக்கிய பங்காக மருத்துவம், ஆமாம், கல்வி, இது 2ம் போயிடுது. இது போக தான் உணவுங்கிறது அடுத்த விஷயத்துக்கு நம்ம வந்துடும். அரசு அது 2ஐயும் இலவசமாக்கினாலே போதும். இலவசம் செய்தால் மிகப்பெரிய பொருளாதார மேம்பாடு நல்லா அந்த ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஏற்படும். ஏன்னா அது இதில் தான் மிகப்பெரிய செலவினங்கள் நம்மளால் பண்ண முடியும். இந்த கைத்தறியை அந்த தொழிலை செய்கிறவர்கள், வீட்டிலே செய்கிறவங்க உடல் நலத்தில் ஏதாவது அந்த தொழில்னால கேடுகள் வருதா? அல்ல, அது மாதிரி ஒன்றும் வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சில நூல் கடந்த அல்ல, அது வந்து விசைத்தறியில் பஞ்சில் தான் அந்த வேகத்துக்குள்ள பஞ்சு அந்த இதெல்லாம் மில்லில் தான் அந்த இது அது ஏன்னா வேகமாக நெய்து அந்த துகள்கள் பறக்கும், துகள் அது எந்திரம், இது மனித உழைப்பு. அதனால் அதில் வந்து ஒன்றும் பெரிய பாதிப்பு வந்து மனித உழைப்பு வந்து எப்பவும் தீங்கு இருக்காது. மனித உழைப்பு வந்து எந்தையுமே தீர்க்காது. மனித உழைப்புனால நேரடியாக செய்யக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே ஆரோக்கியமானது தான் ஒரு எந்திரத்தை விட. இப்போ இந்த கதருக்கும் கைத்தறிக்கும் என்ன வேறுபாடுங்க? கதரை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியல. ஆனால் வந்து கைத்தறி வந்து கதருங்க வந்து கதர் நூல் வந்து அப்படியே வருது, இது ப்ராசஸ் பண்ணுறாங்க. கைத்தறியை வந்து பஞ்சை வந்து இந்த கதரில் பார்த்தீங்கன்னா தொழில் முன்னாடி இப்போயும் அது கொஞ்சம் டெவலப் நல்லா ஆகிடுச்சு, கொஞ்சம் முடிச்சு அது மாதிரி வரும். இது கைத்தறியில் அப்படி வராது, அப்படியே ஈவனாக இருக்கும் எல்லா விஷயங்களும். இன்னும் கேட்டோன்னா விசைத்தறியை விட மில்லை விட அருமையாக இருக்கும் கைத்தறியில். துணியை ஒரு சிறந்த நெசவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில், கைத்தறிந்த நெசவாளர்கள். ஒரு சின்ன இதோட பார்த்தாங்கன்னா அவங்க கண்ணு தண்ணி விட்டுருவாங்க. தான் நெஞ்ச ஆடையில் ஒரு குறை வந்துருச்சுன்னா நெசவாளர்கள் தன் புள்ள வந்து கஷ்டப்படுற மாதிரி அந்த ஆடையை அவ்வளோ பத்திரமும் பாதுகாப்பாங்க. அதுதான் அவன் உணர்வோடு நெய்யறான் அந்த நெசவாளி. இப்போ இந்த நிறுவனங்கிறது வந்து இந்த கைத்தறி நெசவாளர்கள், இந்த கைத்தறி நெசவாளர்களை வாழ வைக்கிறதுக்கு அரசு பல விஷயங்களில் நம்ம துணை போகுது வருது, எல்லாமே நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை வந்து நான் என்ன பண்ணணும்னா இதை வந்து இதை விற்பனை செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கோஆப்டெக்ஸ் நிறுவனம் இந்தியா முழுக்க. இன்றைக்கி வந்து ரொம்ப சுருங்கி போச்சு. இப்போ நீங்கள் விற்பனையாளர் அந்த பிரிவில் இருந்தீங்க, நேரடியாக நெசவாளர்கள் அல்லது நெசவு செய்த அனுபவம் உண்டா, இல்லை நெசவாளர்களை சந்தித்த அனுபவங்கள்லாம்? நெசவாளர்களை சந்தித்த அனுபவம் தான், நேரடியாக நமக்கு நெசவாளர்கள் அனுபவங்கள் எனக்கு அவ்வளோ இல்லை. அவங்கள்ட்ட போய் அந்த இதை பர்ச்சேஸ் பண்ணுறது, அதை கொள்முதல் பண்ணுவோம். நாங்கள் வந்து எங்களுக்கு விற்பனை நிலையத்துக்கு தேவையான ஜவுளிகளை நெசவாளர் சங்கத்துக்குள்ள போய் செலக்ட் பண்ணுவோம். எங்களுக்குன்னு ஒரு இது கொடுத்துருவாங்க, உங்கள் விற்பனை நிலையத்துக்கு இவ்வளோ சரக்கு நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போய் எடுத்துவாங்க. நாங்கள் நெசவாளர் சங்கத்துக்கு போய் வாடிக்கையாளர் என்ன கலரு என்ன இது விரும்புகிறாங்க, அது எந்த நெசவாளர் சங்கத்தில் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து எடுத்துகிட்டு வருவோம் நாங்கள். இப்போ இந்த துறை வந்து விடுதலை அடைவதற்கு முன்பாகவே இருந்து வருகிறதுன்னு சொல்கிறீங்க. எந்த ஆட்சி காலத்தில்
இந்த துறை மிகவும் உயர்நிலையில் இருந்தது? இதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சின்னு தான் சொல்ல முடியும். அண்ணாவும் கலைஞர் அவர்களும் காஞ்சிபுரத்தில் தோல் மேலே கைத்தறி துணியை விற்று வந்த சரித்திரங்களாக இருக்குது. அரசு ஊழியர்களுக்கு அந்த கடன் மூலயமா விற்பனையை அதிகப்படுத்துறது கலைஞர் ஆட்சியில் தான். அதைத் தொடர்ந்து மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இலவச வேட்டி திட்டம், அதாவது அந்த காலகட்டத்தில் தான் வேட்டி சேலை நிறைய நின்றுடுச்சு. உற்பத்தி ஹெவியாக பெருகிச்சு. 1983 என்று நினைக்கிறேன். அந்த இடத்துல ஏகப்பட்டது கைத்தறி நெசவாளர்களுக்கு உற்பத்தி செஞ்ச சேலை, வேட்டி சேலை அப்படியே நின்றுடுச்சு. அப்போ தான் என்ன பண்ணார் முதல்வர் அவர்கள், அதை கொள்முதல் பண்ணணும், அதுவும் மக்களுக்கும் போய் சேரணும். அப்போ தான் அது முழுக்க கைத்தறியிலேயே ஆன வேட்டி சேலையை இலவசமாக வழங்குவது என்று அந்த காலகட்டத்தில் 83, 84 ஆரம்பித்து இன்றைக்கி 40 ஆண்டு காலமாக அந்த திட்டத்தை நிறுத்த முடியாத அளவுக்கு தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ரேஷன் கடைகளில் கொடுக்கறது எம்ஜிஆர் காலத்துலேருந்து தான் தொடங்கணும். ஆமாம் எம்ஜிஆர் காலத்தில் கூட தொடங்கினது தான். இன்றைக்கி வந்து கைத்தறி நெசவாளர்கள் கூலி குறைஞ்சதுனால முழுக்க விசைத்தறியில் போயிடுச்சு. விசைத்தறியில் இப்போ வர்றதெல்லாம் விசைத்தறியில் தான் கொடுக்குறாங்க மேக்சிமம். அப்போ அவங்களுடைய கொள்கை வந்து சரியில்லைன்னு தோணுது. அதாவது நெசவாளர்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கைத்தறித்துறையே கொண்டு வந்திருக்காங்க. அப்படி நேரத்தில் விசைத்தறியில் இருக்கிறத வாங்கி விற்கிறது எப்படி? விசைத்தறி நெசவாளர்கள் தானே, விசைத்தறியில் இருக்கிறது நெசவாளர்கள் தானே, அவங்களும் வந்து வீவர்ஸ் தான். கைத்தறி நெசவாளர்கள், விசைத்தறி நெசவாளர்கள், இதுதான் வித்தியாசம் ஒழிய நெசவாளர்கள் வந்து அந்த நெசவாளர்கள் அந்த ஒரு இயந்திரங்கள் மனிதர்கள் அந்த வேறுபாடு இல்லை இப்போ அதை தான் கால முன்னேற்றம் தான். இன்றைக்கி பேங்க்கில் போய் பணம் கட்டிக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி உட்காந்த இடத்துல ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் மொபைலில். அந்த விஷயங்கள் மாதிரி காலங்களும் விஞ்ஞானத்தில் மாறிக்கிட்டு இருக்கிற மாறக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி வந்து விசைத்தறியை நோக்கி ஒன்று அந்த கைத்தறி நெசவாளர்கள் பலர் வந்து விசைத்தறிக்கு போயிருக்கலாம், அவங்க இப்போ தலைமுறைகள் மாறி இருக்கலாம். அப்போ வந்து நெசவாளர்கள் தான் ஆக மொத்தம் விசைத்தறி யார் கைத்தறி நெசவாளர்கள். நெசவாளர் கூட்டுறவு சங்கம் மூலியமாக தான் இது தமிழக அரசு உற்பத்தி பண்ணுது. அந்த விசைத்தறியும் விசைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கம், அதனால் அது அவங்க மூலியமாக தான் அதை இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுடைய சங்கம் எப்போ தோற்றுவிக்கப்பட்டது? எதற்காக அந்த சங்கத்தை தோற்றுவித்தீங்க? தொழிற்சங்கங்களா? இப்போ நீங்கள் பொதுச் செயலாளர் இருக்கீங்க. இந்த சங்கம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? இந்த சங்கம் வந்து 1959ஆம் ஆண்டு. இதில் ஒரு சிறப்பு வாய்ந்தது என்னன்னாக்க 1959 ஆரம்பித்து இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்து இருக்காமல் தனித்துவமாக இருக்கும். இந்த எந்த அரசியல் கட்சியும் எங்கள் தலைவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த தலைவர். ஆனால் அதோட இணைக்காமல் தனியாகவே கிட்டத்தட்ட நீங்கள் தமிழகத்தில் அது மாதிரி இருக்கிறது ரொம்ப கம்மி. இல்லை, இப்போ இது அரசு சார்ந்த நிறுவனம், அரசு உதவி பண்ணுது அப்படின்னு இருக்கும்போது எந்த கட்சி ஆட்சியில் இருக்குதோ அந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்படணும்னு ஒரு நிர்பந்தம் இருக்கும்ல, அது இல்லையா? அது எங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. ஏன்னா நாங்கள் அதனால தான் நாங்கள் வந்து எதுலேயும் சேராமல் இருக்கோம். ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துட்டா இன்னும் தமிழக பற்றி திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக இதில் சேர்ந்துவிட்டோம்னா மாறி வரலாம். அப்போ வந்து ஒருத்தர் தவறு செய்ய போகும்போது அதை நம்மளால் கண்டிக்க முடியாமல் சுட்டி காட்டிக்காமல் தொழிலாளருக்கு போராடாமல் இருக்கணும். வேறு வழி கிடையாது. நம்ம கட்சி தலைமை நமக்கு மேலே ஒரு இயக்கம் இருக்குது, அவங்க வந்து சொல்கிறாங்க, அந்த அமைப்பு சொல்கிறாங்க இது மாதிரி போராட்டம்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது, நாங்கள் பேசி நிற்கும் போது அது நம்மளால் செய்ய முடியாது. அதனால தான் கிட்டத்தட்ட 1960 இன்றைக்கி என்ன ஆச்சு பார்த்துங்க, 65 ஆண்டு காலமாக 3000 ஊழியர்கள் இருந்த இடத்துல இன்றைக்கி 300 ஊழியர்களாக 400 ஊழியர்கள் ஆன நிலையில் எங்கள் சங்கம் தான் பெரும்பான்மை சங்கம். 300 ஊழியர்களை வச்சுருக்கோம். அதில் இருந்து இன்னி வரைக்கும் யாருமே அதில் பல கட்சிக்காரங்க இருக்காங்க. திராவிட முன்னேற்ற இந்த 3000 ஊழியர்கள் இருந்த காலம் எது? 85 வரைக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சிருச்சு. படிப்படியாக குறைஞ்சிருச்சு. ஒரு விஷயங்களில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 96ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலம் மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய ஆட்சிகள். அந்த மாதிரி அந்த நேரத்தில் எங்கள் நிறுவனமும் இலவச வேட்டி சேலை ஊழலில் மிகப்பெரிய இழப்பை சந்திச்சுது. கிட்டத்தட்ட 85 கோடி ரூபாய் எங்களது இழப்பை சந்தித்து 2000 அந்த நேரத்தில் இந்திரகுமாரி இந்திரகுமாரி. அப்போ 2005 எங்களுடைய நிறுவனத்தை சேர்ந்தவங்க 640 பேர் விருப்ப கோயில் செல்லக்கூடிய நிலைமைக்கு வந்தாங்க. அந்த ஒரு 6-7 ஆண்டு காலம் ஊதியம் தவிர வேறு எதுவும் கிடையாது. ஊதியமும் மாதக்கணக்கில் 5 நிமிஷம் 10ஆம் தேதி வரும், 5ஆம் தேதி வரும், நிலை இல்லாமல் வரும். அகவலைப்படியெல்லாம் நிறுத்தியிருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட 2006க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போராடி அந்த இழந்த நிதி இழப்பை நிலுவைத் தொகை இல்லாமல் பெற்று வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு நிர்வாகம்
ஒரு செம்மையாக ஒரு எந்தவித தொழிலாளருக்கு சம்பளம் இல்லைன்னு சொல்லக்கூடாத அளவுக்கு ஒரு நிமிர்ந்து நிற்கிது. இதில் நல்லாவே அடுத்த தலைமுறைக்கு தாங்கும் அளவுக்கு இதனுடைய மதிப்பு நல்லா உயர்ந்திருக்கு. ஒரு 3000 பேர் வேலை பார்த்த இடம் இப்போ 300 பேராக குறைஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு அந்த அமைப்போட பொதுச் செயலாளர் அப்படின்ற போது உங்கள் மனதில் ஒரு வேதனை அப்படி எதுவும் இருக்கா? வழிகள் இருக்குது, வழிகள் ரணங்கள் நிறையா இருக்குது. வழிகள் நிறையா ரணங்கள் நிறையா இருக்குது. 3000 பேர் வேலை பார்த்த நிறுவனம் இந்த அளவுக்கு சுருங்கி போச்சு. 500 விற்பனை நிலையங்களும் 20 மண்டல அலுவலகம் இருந்த இடத்துல இன்றைக்கி 11 மண்டல அலுவலகம், மொத்தமாகவே 408 ஊழியர்கள் தான் இருக்குங்கிறது ரொம்ப மனவேதனைகள் இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு எங்கள் தொழிற்சங்கம் பல வகையில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. கடந்த ஆட்சியிலேருந்து முயற்சி பண்ணோம், இந்த ஆட்சியிலையும் முயற்சி பண்ணோம். இன்றைக்கி என்ன இருந்தாலும் மேன் பவருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு நிறுவனத்தை செயல்படுத்துறதுக்கு தானாக யாரும் வாங்கிட மாட்டாங்க. ஒரு விற்பனை நிலையத்துக்கு வந்தால் உங்களை நான் வரவேற்று இன்முகத்தோடு வரவேற்று பேசணும், அதுக்கு நான் ரெடியாக இருக்கணும். அப்போ அந்த ப்ராடக்ட்டு நான் உங்கள்கிட்ட விளக்கி சொல்லி, இப்போ கைத்தறியை நீங்களே கேட்குறீங்க, ஏங்க அந்த கடையில் போனால் இதே புடவை இதே டிசைனு 1000 ரூபாய்க்கு கிடைக்கிது, நீ 3000 ரூபா சொல்கிறீங்கன்னா அப்போ சொல்லும் போது உட்கார வச்சு, இல்லையா இது கைத்தறி புடவம், இந்த கைத்தறியில் மனித உழைப்பு இருக்குது, இது உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது, ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் உதவி செஞ்சாப்பெல்லாம் இருக்கணும் அப்படி உங்கள்கிட்ட கனிவாக பேசும்போது நீங்களே நம்மளுடைய படம் ஒரு 500 ரூபா 1000 ரூபா இழப்பு ஏற்பட்டால் கூட நம்ம அதை வாங்கலாங்கிற ஒரு இது வரணும். ஆனால் அந்த அளவுக்கு மேன் பவர் வேணும் எங்கள்கிட்ட. மேன் பவரில் என்னன்னாக்கா கடந்த 5-6 ஆண்டுகளாக பணியாளர்களை நியமனம் செய்யலை. பணியாளர் நியமனம் செய்யாததுனால தமிழகம் முழுக்க ஒரு 100 விற்பனை நிலையம் இருக்குது. அதில் 50 விற்பனை நிலையங்கள், இந்தியா முழுக்க 150 விற்பனை நிலையத்தில் 96 விற்பனை நிலையங்கள் தனிநபர் மட்டுமே பணிபுரிகிறாங்க. ஒரே ஆள் மட்டும்தான் பணிபுரிகிறாங்க. அந்த ஒரு ஆள் பணிபுரியறதுல கிட்டத்தட்ட 50 பேர் பெண்களாக இருக்காங்க தனிநபராக. அவங்களுக்கு என்ன சிரமங்கள் இருக்குன்னா, இந்த ஒரு கடையில் 3 ரோலிங் ஷட்டர் வந்ததுனாக்க அவங்களே தூக்க வேண்டிய சிரமங்கள் இருக்குது. இப்போ அவங்களுடைய அதில் இந்த வேலை போர்டில் பேங்க்குக்கு போய் பணம் கட்டணும், கிரெடிட் போய் துறை வாரியாக போய் வாங்கன்னு போய் கூப்பிட்டு வரணும். அப்போ வரும்போது அவங்க தற்காலிக பணியாளர் வச்சுட்டு தான் போகிறாங்க. ஓரளவுக்கு நீண்ட இந்த பணியாளர்களை அரசு குறைத்ததற்கான காரணங்கள் என்ன? விற்பனை குறைஞ்சி அல்ல, அரசுன்னு இதை முழுக்க நம்ம சொல்ல முடியாது. நிர்வாகத்தில் உள்ள அதிகாரிகளுடைய கவனக்குறையும் இதில் இருக்குது. ஒரு சிறந்த அதிகாரிகள் இருந்தாங்கன்னு வச்சுங்க, ஒரு இன்றைக்கி நிர்வாகத்தை பண்ணுற வரைக்கும் மேனேஜிங் டைரக்டர், அவர் IAS அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகிறார்கள். இப்போ 1990 காலகட்டத்தில் NP குப்தான்னு ஒரு சிறந்த IAS இருந்தார். அவர் அன்றைக்கி எங்களுக்கு எல்லாமே சொந்த கட்டடமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு ஃபுல்லாக இடத்த வாங்கி கட்டடத்தை கட்டி கொடுத்தார். இன்றைக்கி அதை குப்தாவை நினச்சி பார்க்குறோம். அதன் பிறகு நிர்மலா என்ற IAS அதிகாரி வந்தாங்க. அவங்க கோஆப்டேஸு தமிழ்நாடு ஃபுல்லாக வண்ணத்து பூச்சியை பறக்க விடுற அளவுக்கு வீதியாக பறக்கிற அளவுக்கு விளம்பரங்களை யுக்தியில் கொண்டு இது பண்ணாங்க. 2011 காலகட்டத்தில் சௌபேன்னு ஒரு அதிகாரி வந்திருந்தார். சௌபே, ஆர்டிஸ்ட் சௌபே. அவரும் எங்கள் ஊழியர்களுக்கு ரொம்ப இது பண்ணார். அதே காலகட்டத்தில் விஜய் பிங்லேன்னு ஒரு IAS அதிகாரி, அவர் மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை யுக்தியை கொண்டு வந்தார். அவர் தான் என்ன பண்ணார்னாக்கா, 2 வாங்கினால் 1 இலவசம்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் 2012ஆம் ஆண்டு. அப்போ மிகப்பெரிய விற்பனை, ஒன்றுமே பண்ண முடியல பல விஷயங்கள். 2014ஆம் ஆண்டு திரு சகாயம் அவர்கள் IAS அவர்கள் வேஷ்டியை கொண்டு வந்தார். வேட்டியை இன்றைக்கி வேட்டி வாரம் தனியார் இன்றைக்கி உரிமை கொண்டாடுறாங்கன்னா அதை முதல்ல அறிமுகப்படுத்துறது கோஆப்டேக்ஸ் நிறுவனம், அப்போதைய இருந்த மேலாண்மை இயக்குனர் IAS சகாயம் அவர்கள் தான். அந்த விற்பனையில் வந்தபோது பலவிதமான ரகங்களை தன்னுடைய தொழிலாளரை கூப்பிட்டு இப்படியெல்லாம் ரகத்தை நம்ம அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி கொண்டு வந்தோம். ஆனால் அதை அந்த நாட்களில் உங்களோட பணியாளர்கள் 3000 பேர் இருந்தாங்க. அல்ல, அந்த நாட்களையும் பணியாளர் கம்மியாகும். அதெல்லாம் குறைஞ்சி அதான் 2005 நட்டத்தின் காரணமாக 640 ஊழியர் விருப்ப ஓய்வில் போயிட்டாங்க. அது மிகப்பெரிய எங்களுக்கு அடி விழுந்துச்சு. அப்போ 2014 சகாயம் வந்தபோது இந்த வேட்டி வியாபாரம் கொண்டு விற்பனையை எல்லா காலேஜ் எல்லாமே வேட்டி கொண்டு வந்தாங்க. அப்புறம் கைத்தறியை கை கொடுப்போம் என்ற ஒரு திட்டத்தை அரசு செயல்படுத்தி அந்த IAS அதிகாரிகள் 2008ஆம் ஆண்டு காலத்தில் கொண்டு போய் எல்லா காலேஜ்லேயும் ஒரு 100 ரூபாய்க்கு கைத்தறி புடவையை கொடுத்தோம்.
100 விற்பனை பண்ணால் நீ அந்த பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நினைவு தான் இருக்கும். அந்த காலேஜ் தமிழகம் முழுக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி கைத்தறியை கை கொடுப்போம் திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டு பண்ணாங்க. இந்த 2014க்கு அப்புறம் காலகட்டங்களில் இந்த கைத்தறி முக்கியத்துவ பொதுமக்கள்கிட்டையும் அரசு ஊழியர்கிட்டையும் கொண்டு போகிறது கவனம் செலுத்துறது அதிகாரிகளின் செயல்பாடுகளால் குறைஞ்சிருச்சு. அது எந்த ஒரு விஷயமும் சகாயம் ஐஏஎஸ்க்கு பின் வந்தவர்கள் அதை சரியாக இந்த விஷயத்தில் ரொம்ப கேர் எடுத்துக்கல. நிர்வாகத்தை கொண்டு போனார்கள், நிர்வாகத்தை லாபத்தில் இயக்கினார்கள். அதில் ஒன்றும் இது கிடையாது. அவரை குறைகள் சொல்வ அளவுக்கு ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் ஒவ்வொரு ஐஏஎஸ்ஐயும் ஒவ்வொரு மாதிரி ஒரு அனுபவங்கள் மாறுபடுது. யுக்தி அவரதையே நம்ம ஏன் பின்பற்றணுமாங்கிற விஷயங்கள் இருக்குது. அந்த மாறுபட்ட திட்டங்களை கொண்டு வரும்போது சில சமயம் சக்ஸஸ் ஆகும், சில சமயம் ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அங்கே இருக்க போகும்போது அந்த எம்டி தான் எங்களுக்கு மேலாண் இயக்குனர் முக்கியம். அந்த எம்டியோட யுக்தியில் நம்ம கொண்டு போனோம்னா நிச்சயமாக அந்த கைத்தறியை இன்னும் பல வகையில் மேம்படுத்தலாம். நாங்களும் இப்போ என்ன சொல்லியிருக்கோம்னா நிர்வாகத்துக்கிட்ட ஏதோ ஒரு ப்ராடக்ட், ஒரு ரகங்கள், கைத்தறி ரகங்கள் அடக்க விலையில் ஒரு நாள் மட்டும் விற்பனை செய்ய வேண்டும். ஒரு சாதாரண மக்கள் வாங்கக்கூடிய பொருளை கூட ஒரு கைத்தறி சேலை ஒரு 250 ரூபா 300 லாபம் இல்லாமல் அன்று ஒரு நாள் மட்டும், இன்றைக்கி நீங்கள் தனியாரெலாம் அந்த மாதிரி செய்கிறாங்க. அப்போ வரும்போது வாடிக்கையாளர்கள் நம்ம அந்த விடுமுறை நாட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்கோம். என் பணியாளரை பொறுத்த வரைக்கும் இந்த பணியாளர்கள் நிரந்தர பணியாளர் இல்லாத சூழலில் சீசனுக்கு தான் நாங்கள் தற்காலிக பணியாளரை நியமனம் பண்ணுறோம். அப்போ தற்காலிக பணியாளர் முடிந்த வரைக்கும் நீண்ட நாட்கள் பணிபுரியவங்க இருக்காங்க, நல்ல அக்கறையோடு பணிபுரியவங்க. ஒரு சிலர் ஏதோ வாடிக்கையாளர்கிட்ட தவறாக பேசிட்டா கூட அது நிரந்தர ஊழியர் சரியில்லைங்கிற மாதிரி ஒரு புகார் வந்துடுது. ஏதோ ஒரு இடத்துல நடக்கிறது, அதை இருந்தால் கூட நிரந்தர ஊழியர் தெரிஞ்சால் கண்டிச்சிடுவாங்க. அதுக்கு மாற்றாக தான் நாங்கள் காலி பணியிடங்களை முழுமையாக நிரப்ப வேண்டும். இன்றைக்கி அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி மூலமாக. இதனால தான் இதை அது மட்டும் இல்லாமல் நிரந்தர பணியாளர்களுக்கு ஊதியங்கிறது ரொம்ப குறைவு. இப்போ எங்களுடைய இன்றைய காலகட்டத்தில் உள்ள இது பார்த்திங்கன்னா, ஒரு டெல்லியில் புதுசாக அப்பாயின்மெண்ட்டை சேர்ந்தால் அவனுக்கு 12,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் கிடையாது. டெல்லிலையும் பாம்பேலையும் நீங்கள் வாடகை 3000 ரூபா, ஒரு சின்ன ஒரு ரூமு 5-6 ரூமு போட்டால் கூட அவன் படுக்கிற இடத்துக்கு போட்டால் கூட 4000 ரூபாய்க்கு கம்மி கிடையாது. அப்புறம் அவனுடைய உணவும் இருக்குது, மருத்துவ செலவு இருக்குது, குடும்பத்தை அங்கே அழைச்சிட்டு போக முடியாது. இதெல்லாம் நான் வச்சு தான் நாங்கள் எங்களுக்கு 5 வருடத்துக்கு ஒரு தடவை ஊதிய உயர்வு கொடுக்கணும். 5 வருடத்துக்கு ஒரு தடவை இல்லை, அதாவது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாங்கி கொடுத்துருந்தோம். அப்புறம் நஷ்டத்தின் காரணமாக 4 ஆண்டுகள் ஆச்சு. அதற்கப்புறம் 5 ஆண்டுகள் ஆச்சு. இப்போ 5 ஆண்டுகள் கணக்கு கூட 1/7/2023 முடிஞ்சிருச்சு. அரசு ஊழியருக்கு இணையான வீட்டு வாடகைப்படி, நகர ஈட்டுப்படி காலங்காலமாக வாங்கிட்டு வந்தோம். 2019 அதை நிறுத்தினாங்க. அதை அனுப்பிச்சு அதையும் கேட்டோம். அதையும் எம்டி ரெக்கமெண்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. இந்த 4140 ரூபா அடிப்படை சம்பளத்தை உயர்த்தி அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அரசு 8 மாதம் ஆச்சு, இன்னும் அரசு அது சம்மந்தமான கோப்புகளை ஒப்புதல் இல்லாமல் இருக்கிறதுனால நேற்று அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் ஒரு கோஆப்டர்ஸில் ஒரு காத்திருப்பு போராட்டத்தை கவனத்தை ஈர்க்கணும். அதுக்காக நீங்கள் சேலத்துலேருந்து இங்கே வந்தேன். காத்திருப்பு போராட்டம் தமிழ்நாடு முழுக்க விஜயவாடாலேருந்தெல்லாம் ஒரு தொழிலாளர் வந்தாங்க. இது வேலை நிறுத்தம் கிடையாது, கவன ஈர்ப்பு தீர்மானங்கிறதுனால ஒரு குறைஞ்ச ஊழியரை வச்சு கவன ஈர்ப்பாளர் தீர்மானம் பண்ணோம். ஒரு 1 மணி அளவில் நிர்வாகம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தையை கூப்பிட்டாங்க. ஒரு 3 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் 3 மணி நேரம் பேசணும். இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. நாங்கள் கவர்மெண்ட்டை சீக்கிரம் ஒப்புதல் வாங்கி கொடுத்துட்றோம், உங்கள் போராட்டத்தை நீங்கள் வாபஸ் வாங்கிங்க அப்படின்னாங்க. நீங்கள் எதுவும் எழுத்துப்பூர்வமாக உத்தரவு இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா மறுபடியும் தொழிலாளர்கிட்ட பேசணும். மறுபடியும் 6 மணிக்கு பேச்சுவார்த்தைக்கு போனோம். நிச்சயமாக 30ஆம் தேதிக்குள்ளார செஞ்சிடறோம். 30ஆம் தேதிக்குள்ளார செய்யலைனாக்கா நீங்கள் உங்களுடைய போராட்டத்தை அதுக்கு மேலே நீங்கள் யோசனை பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்புறம் தொழிலாளர்கிட்ட பேசி உடனடியாக தொடர் காத்திருப்பு போராட்டம் தான் அறிவிச்சிருந்தோம். உடனே நிர்வாகம் 7 மணிக்கு இந்த மாதிரி சொன்னதுனால காத்திருப்பு போராட்டத்தை தள்ளி வச்சுட்டு எல்லாம் ஊருக்கு கிளம்பலாம், முடியலாம், 30ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அதற்குள்ளே அரசின் கோரிக்கைகள் என்னன்னு பார்ப்போம். அந்த கோரிக்கையில் எல்லாமே வச்சுருக்கோம். நாங்கள் விற்பனைக்கு சம்மந்தமான எங்களுடைய பொருளாதார கோரிக்கைகள் மட்டுமே வைக்கல, விற்பனை எங்களுக்கு முக்கியம். அந்த துறை சார்ந்த முன்னேற்றம் துறையில் விற்பனை அதிகமாக இருந்தால் தான் நான் ஊதிய உயர்வை கேட்க முடியும். அது சில முயற்சிகள் நிர்வாகமும் அரசும் தான் எடுக்க வேணும். நான் என்ன தான் வாடிக்கையாளர்கிட்ட பேசினாலும் வாடிக்கையாளரை வரவழைக்க வேண்டிய யுக்தி நிர்வாகத்துக்கு தான் இருக்குது. வாடிக்கையாளர் கடைக்கு வந்த பிறகு
அவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய வருது ஒரு விற்பனையாளனுடைய என்னுடைய கடமை. ஆனால் உள்ள வரவழைக்க வேண்டிய பொறுப்பு நிர்வாகத்துக்கு இருக்குது, நிர்வாகத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. அதை தான் தீவிரமாக கவனம் செலுத்தணும். இது முக்கிய கோரிக்கையாக அதை வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ இந்த உங்களுடைய கோரிக்கைகள்லாம் இப்போ இருக்கிற அரசு, திராவிட மாடல் அரசு நடைமுறைக்கு கொண்டு வரும்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, நிச்சயமாக நம்புகிறோம். அதில் ஒன்றும் அதில் வந்து என்னென்னா சில விஷயங்களில் வந்து அரசும் தவறு இடத்த சில விஷயங்களை தவறு பண்ணுது, சில இடத்துல அரசு அதிகாரிகள் தவறு பண்ணுறதுனால அரசுக்கு கெட்ட பேர் வருது. இப்போ எல்லாமே முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு போக கோப்புகள் இருக்காது. இது என்ன சின்ன ஒரு 300 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே, இவங்களுக்கு ஊதியம் ஒரு மெதுவாக கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அரசு அதிகாரிகள் கவனக்குறைவாக இருக்கிறதுனால இதை நாங்கள் போராட்டத்தை நோக்கி தள்ள போகும்போது நிச்சயமாக முதல்வர் கவனத்துக்கு இதுக்கெல்லாம் போயிருக்கோம். இப்போ கூடிய விரைவில் நம்புகிறோம் அந்த மாதிரி தீர்வுகள் வருங்கிற விஷயத்தில் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இப்போ இன்றைய நிலையில் உங்கள் கோஆப்டெக்ஸ் எந்தெந்த மாநிலங்கள்லாம், தமிழ்நாடு தவிர மற்ற எந்தெந்த மாநிலங்கள்லாம் நடைபெற்று வருகிறது? கர்நாடகா இருக்குது, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, வெஸ்ட் பெங்கால், புதுடெல்லி, யூபி போன்ற மாநிலங்கள்லாம் இருக்குது. இந்த மாநிலங்களில் இருக்கிற பணியாளர்களுக்கெல்லாம் நீங்கள் தான் பொதுச் செயலாளர்? எல்லாருக்கும் நாங்கள் தான் பொதுச். இப்போ அந்த இடங்களில் ஏதாவது பிரச்சனைகள், அதாவது அங்கே இருக்கிற அரசுகளாலேயோ அல்லது தனிநபர்களாலோ இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படும் போது அதை எப்படி தீர்த்து வைக்கிறீங்க? அதாவது அங்கே உள்ள அரசுகள்னால ஒன்றும் சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. தனிநபர் பிரச்சனைகள் வரும். தொழிலாளிகளுக்கு வந்து சில விஷயங்கள் அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றாமல் இருக்கலாம், அவர்களுடைய ஒரு பணியிட மாற்றம் கேட்பாங்க, அவர் தராமல் இருக்கலாம். அது மாதிரி வந்துச்சுன்னா நிர்வாகத்தின் கவனத்துக்கு எங்களுக்கு சொல்லுவாங்க. நிர்வாகத்தின் கவனத்துக்கு கொண்டு போகும்போது முடிஞ்ச வரைக்கும் அது நிர்வாகம் அதனுடைய பாசிபிள் என்னன்னு பார்த்துட்டு அந்த பரிசீலித்து அந்த குறைகளை நீக்கிறதுக்கு நிர்வாகம் முயற்சி செய்யுது. இப்போ தமிழ்நாட்டில் சில கட்சிகள் வந்து, குறிப்பாக சொன்னால் நாம் தமிழர் கட்சி, இந்த மாதிரி கைத்தொழில்கள், விவசாயம் இதெல்லாம் நாங்கள் வந்தால் அதை அரசு பணிகளாக மாற்றுவோம், இது சார்ந்த இது மாதிரியான தொழில்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட கட்சிகள் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது அதை நாம் தமிழர் கட்சியை விட இந்த நிர்வாகத்தில் வந்து தொழிலாளர்கள் மேலே, தொழிலாளர் நலனின் மேலே இந்த பொதுத்துறையை ஆக்கணும்னு சொல்கிறது இடதுசாரிகள் முக்கிய பங்காற்றுறாங்க. அது இடதுசாரிகள் ஆட்சிகள் தான் மிக நன்றாக இருக்கும். ஏன்னா இடதுசாரிகள் ஆட்சிகள் வந்து அது அதை நோக்கி இப்போ காலங்கள் நகர்ந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் இடதுசாரி ஆட்சிகள் தமிழகத்தில் வரும் என்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கு வாய்ப்பு இருக்குது நிச்சயமா. உங்களுடைய சங்கத்தோட தலைவர் கம்யூனிஸ்ட்ன்றதுனால அப்படி சொல்கிறீங்க? அப்படி சொல்லலை, நான் அந்த விஷயத்துக்கு சொல்லவில்லை. நீங்கள் வந்து இடதுசாரிகள் கொள்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். யாருமே வந்து அவ்வளோ ஒரு எல்லாருமே எளிமையான மனிதர்களாக தான் இருப்பாங்க. மிகப்பெரிய நீங்கள் நல்ல கண்ணு எடுத்துங்க, அவர் மேலே ஒரு அப்பழுக்கப்பட்ட ஒரு குறையை யாருமே சொல்ல முடியாது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. என்ன இவங்க இன்றைய தேர்தல் காலகட்டத்தில் இலவசங்கள், ஓட்டுக்கு பணம், இது வாக்குரிமை கூட்டணி, இது முடிவு பண்ணுறதுனால இடதுசாரிகளுடைய இது இல்லையே விட இடதுசாரிகள் வீழ்ச்சி அடையவில்லை. இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இடதுசாரிகளின் பங்களிப்புங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு சில மாவட்டங்களில் நீங்கள் தஞ்சை டெல்டா மாவட்டம்லாம் எடுத்தால் கம்யூனிஸ்ட்டு இன்னும் வேறு அடிமட்ட கிராமத்தில் இருக்குது. இன்றைக்கி தஞ்சையில் வந்து விவசாயி சாணிப்பாலை வச்சு அடித்தோம், குதிரைப்பாலை இதை வச்சு அடித்தோங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது தஞ்சையில் சீனிவாச ராவ் தான் களத்தில் இறங்கி அந்த தொழிலாளர்களை எல்லாம் ஒன்று திரட்டி விவசாய போராட்டத்தை நடத்தி வெண்மணியில் 44 பேரை உயிரோடு கொண்ட போது அதுக்கு வந்து போராட்டங்கள் நடத்தி தொழிலாளர்களை ஒன்றிணைத்து கொண்டு வந்தது இடதுசாரிகள் தான். இந்த 44 தொழிலாளி இறந்த போது இடதுசாரிகள் தவிர வேறு யாரும் பெருசாக போராடினதான் ஒன்றும் சரித்திர வரலாறு கிடையாது. எங்கே அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்தாலும் தொழிலாளர் வர்க்கம், ஏழை மக்கள், வறிய மக்கள் இங்கே வந்து இடதுசாரிகள் நிச்சயமாக முன்னாடி பங்கு வகிப்பாங்க. அவளுடைய பங்களிப்பை யாரும் குறை சொல்ல முடியாது. இடதுசாரி தலைவர்கள் மீது யாரும் குறை சொல்ல முடியாது. பட் என்னென்னா அவங்களுடைய சக்தி என்னன்னாக்கா அதான் இப்போ பொருளாதாரம் நிர்ணயம் பண்ணுது. பொருளாதாரம் ஒரு பிரச்சனையாக இருக்குது எல்லா இடத்துலையும். என்னதான் நம்ம வேஸ்ட் பண்ண ஒரு நோட்டீஸ் ஓட்ட ஒரு பொதுக்கூட்டம் நடத்த கூட ஒரு பொருளாதாரம் தேவைப்படுது. ஒரு பெரிய ஆளுங்கட்சி கேட்குற டொனேஷனுக்கும் நம்ம ஒரு சாதாரண ஒருத்தவங்க போய் கேட்குறதுக்கு வித்தியாசங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு வந்து 2000 கோடி கொடுத்துருக்காங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்க? அதில் கூட வெளிப்படை தண்ணி. அப்போ வந்து ஒரு நன்கொடை கொடுக்க போகும்போது ஒரு ஆதாயத்தை நோக்கி தான் நன்கொடையாளர்கள் கொடுப்பாங்க. ஆதாயம் இல்லாமல் யாராவது நன்கொடை கொடுப்பாங்களா? அவனுக்கு வேணும் ஆதாயம் இருப்பதனால தான் நன்கொடை கொடுப்பாங்க. நன்கொடை கொடுப்பவர்கள் அந்த தொழிலாளிக்கு ஏதாவது அவங்க செய்கிற தொழிலாளிக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தா நிச்சயமாக இருக்கவே இருக்காது.
இந்த 8000 கோடி இருக்கிறதா ஒவ்வொரு துறையிலும் 100 கோடி 200 கோடி கொடுக்குறவங்க அந்த தொழிலாளி ஒர்க் பண்ணுற அவனுடைய வேலை செய்கிறவனுக்கு கொடுத்துருந்தான்னு வச்சுங்க இருக்கும். ஆனால் இது வந்து தேர்தல் நன்கொடைங்கிறதே வேறு விதமான விஷயமா போகுது. அது அவ்வளோதான் விஷயங்கள். தமிழ்நாட்டில் இடதுசாரிகள் மேலே ஒரு நல்ல மதிப்பு இருக்குது மக்கள்கிட்ட. வலதுசாரின்னு சொன்னாலே அவங்க வேண்டாதவர்கள் அப்படின்ற ஒரு மனநிலை ரொம்ப காலமாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நேர்காணல்கள் அதாவது விவாதங்கள் இவற்றிலெல்லாம் இடதுசாரின்னு சொல்கிறாங்க சிலர் வலதுசாரிகள்னே போடுறாங்க. இப்போ நாங்கள் வலதுசாரிகள் அப்படின்னு சொல்கிறதுல சிலர் பெருமையோடு இருக்கிறாங்களே, இந்த நிகழ்வுகளெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது அவரோட உரிமை. அது நம்ம என்ன சொல்ல முடியும்? வலதுசாரிகள்னு சொல்லிக்கிறதுல அது ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. ఇక్కడ வலதுசாரிகளுடைய எடுத்துக்கிட்டிங்கனாக்க அவர்களுடைய பங்களிப்பு எத்தனை வருஷமாக இருந்திருக்குன்னு பார்க்கணும். எல்லாம் இந்த புதிய பொருளாதார கொள்கை 90க்கு அப்புறத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே வேக எடுத்து வந்திருக்காங்க அவங்க வலதுசாரிகள்ங்கிற விஷயங்களை. அதுக்கு முன்னாடி இருந்தால் கூட இன்றைக்கி வலதுசாரிகள்னு பேசுகிறாங்க. அது வந்து என்ன, இடதுசாரிகளை தாக்குறத மட்டும்தான் அவர்கள் குறிக்கோளை வச்சுருக்காங்க வலதுசாரிகள். இடதுசாரிகள் வந்து உங்களுக்கு ஓட்டு வங்கி இல்லை, உங்களுடைய மேற்கு வங்கத்தில் உங்களுடைய பங்களிப்பு குறைஞ்சி போச்சு, இங்கே வந்து திரிபுராவில் ஆட்சி போச்சு, இதை சொல்கிறது தான் இருக்காங்களே ஒழிய. ஆனால் வந்து அது உலகம் முழுக்க இன்றைக்கி வந்து மூலதனம் தான் பேசிக்கிட்டு இருக்கு. கார்ல் மார்க்ஸோடைய மூலதனம் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து அது இதுவாக இருக்குது. நிச்சயமாக அந்த இது வந்து நிச்சயமாக அது இந்தியாவிலையும் சரி தமிழகத்திலையும் வரி காலங்கள் மாற்றத்தை கொண்டு வருங்கிற நம்பிக்கை இடதுசாரிகளுக்கும் இருக்குது. அடுத்த தலைமுறைகளுக்கும் அந்த நோக்கி நகர்வாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ இடதுசாரிகள் வலதுசாரிகள் ஜனநாயக அமைப்பினர் இப்படிலாம் இருக்கிறாங்க. இதில் ஒரு சிறு குழுவினர் நாங்கள் டிப்ளமேட் அப்படின்றாங்க. எதையுமே கண்டுக்காமல் இருக்கிற அந்த கூட்டத்தை பற்றி எப்படி என்ன நினைக்கிறீங்க? அது எதையுமே கண்டுக்காமல விட்டுட்டு கடந்து போயிட வேண்டியதான் நம்ம. அதாவது ஒரு தொழிலாளி மேலே வாழும் மக்கள் மேலே அக்கறை இல்லாதவங்க, நாட்டின் மீது அக்கறை இல்லாமல் மொழியின் மீது அக்கறை இல்லாதவங்களை பற்றி நம்ம பேசுகிறதே அந்த விவாதத்தை அர்த்தம் இருக்காது. அதாவது ஏதோ ஒரு பங்களிக்கணும். ஒரு தொழிலாளி மேலே ஒரு கட்சி பங்களிக்கணும், நாட்டின் மீது பங்களிக்கணும், மொழியின் மீது பங்களிப்பு இருக்க வேண்டும். இதையில் ஏதோ ஒரு பங்களிப்பு அதை சார்ந்து அதனால் வந்து மக்களுக்கு நன்மை கூடி, தொழிலாளிகளுக்கு நன்மை கூடி, அதனால் உற்பத்தி பெருகி பல விதத்திலையும் பொருளாதாரம் மேம்படணும்னு நினைக்கிற போது தான் அதனுடைய அர்த்தம் இருக்கும். எதையுமே கொள்கையாக இல்லாதவங்களை பற்றி நம்ம பேசியே கடந்து போயிட வேண்டியதுதான். சில தமிழ் அமைப்புகள் அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசுகிற கட்சிகள் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சிக்கு வந்த பின்பு தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவர்கள் தடை போடுகிறார்கள், தமிழ் மொழியை வளர விடாமல் பார்க்கிறார்கள், இப்படியான ஒரு கருத்து நிலவுகிறது. இது வந்து கருத்து பெரும்பான்மை மக்களும் இதை ஏற்றுக்கிறாங்க. இந்த கருத்தை வந்து பெரும்பான்மை மக்கள் அங்கீகரிக்காங்க. இப்போ சமீபத்தில் நடக்கிற மதுரையில் டங்டன் சுரங்க இந்த விஷயத்துங்களாக இருக்கட்டும். ஆனால் இவங்களுடைய இது பிஜேபிங்கிற பொறுத்த வரைக்கும் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. பொருளாதாரம் மேம்படுது, மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுது, வேலைவாய்ப்பு உருவாகிடுச்சுன்னு சொல்கிறாங்களே ஒழிய, இன்றைக்கி எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரையில் கொண்டு வரதுக்கு செங்கல் கட்டினதோடு சரி இது வரைக்கும் அதை முன்னேற்றம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஆளுகின்ற மாநிலங்களுக்கு நிதிகளை அள்ளி கொடுக்குறாரு. நீ தமிழகத்தில் புயலால் பாதிக்க மக்களை கூட நேரில் பார்க்க வந்து பிரதமரால் வர முடியல, பெரிய தலைவரால் நிதி கொடுக்க முடியல. இது ஒரு முக்கிய விஷயங்களாக இருக்குது. ஒரு தமிழக அரசு என்ன தான் நிதிகளை செய்யணும்னு நினச்சா கூட அவங்களுக்கு நிதி இன்றைக்கி அரசு வரியும் போடலை, அரிசியும் கொள்கைகளையும் நிறைவேற்றணும். இப்போ எதிர்பாராத பேரிடர் வரும்போது அதற்கு உதவி செய்ய வேண்டிய இன்றைக்கி மாநில அரசுகள் வந்த வரியில் மத்திய அரசு வாங்கிட்டாங்க ஜிஎஸ்டிங்கிற முறையில். இப்போ அந்த ஜிஎஸ்டின்னு விஷயங்கள் வரும்போது தான் நாங்கள் அந்த ஒரு விஷயத்தை சொல்ல விட்டுட்டேன். இப்போ ஜிஎஸ்டி இப்போ அரசு எங்களுக்கு கைத்தறி ஜவுளிகள் வாங்குறதுக்கு தள்ளுபடி 20% தருது. அதில் 5%லேருந்து 12% வரைக்கும் ஜிஎஸ்டியாக மக்கள்கிட்ட வாங்கிடுறோம். அப்போ நாங்கள் கூட கோரிக்கை வச்சோம், கைத்தறி ஜவுளிகளுக்கு ஜிஎஸ்டிலேருந்து விலக்க வேண்டும். அப்போ தான் அதாவது நீங்கள் ஒரு பக்கம் அவங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வரியை போடுறது மத்திய அரசு, மானியம் கொடுக்கறது மாநில அரசு, நீங்கள் மானியத்தை கொடுத்துட்டு வரியை பிடிங்கி போடுறீங்கன்னு பாமர மக்கள் கேட்குறான்.
நீங்களாகவே எங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஒன்றிய அரசு கொடுத்துறீங்க. ஆமாம், அது ஒன்றிய அரசுன்னு அவருக்கு நீங்களே வாங்கிக்கிறீங்க. இது தமிழ்நாடு அரசு, புரியுதுங்களா? இது தமிழ்நாடு அரசு. அவங்களுக்கு தமிழ்நாடு கோஆப்ரேஷன் தமிழ்நாடு அரசுன்னு தான் தெரியும். அப்போ தமிழ்நாடு அரசு 20% மானியத்தை கொடுக்குது, 12% எங்கள்கிட்ட ஜிஎஸ்டி வாங்கிடுறாங்க அப்படிங்கிற பார்வை தான் இருக்குது. அது இந்த ஜிஎஸ்டி வந்து பெரும்பகுதி படித்தவர்களே இன்னும் சொல்கிறாங்க வந்து, என்னங்க இப்படியெல்லாம் நியாயமாக ஜிஎஸ்டி வாங்குறீங்க, 12% வாங்குறீங்கிறாங்க. இதையெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து இவ்வளவு பல வகையில் ஜிஎஸ்டி இன்றைக்கி வந்து பலரும் சொல்கிற மாதிரி பிறப்பு இறப்பை தவிர பாக்கி எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி வந்துடுச்சு. பிறப்பு இறப்பை தவிர பாக்கி எல்லாமே ஜிஎஸ்டி வந்துடுச்சு. பால், தயிர் எல்லாம், தயிரெல்லாம் வந்துடுச்சு ஜிஎஸ்டி. எல்லாமே ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் ஜிஎஸ்டி மூலமாக இந்த ஒவ்வொரு மாதமும் சொல்லுவாங்க, இந்த மாதம் 9 லட்சம் கோடி, 9.25 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி வருமானம் மாதம் உயர்ந்து கொண்டே மத்திய அரசு அறிக்கை கொடுக்குற ஒழிய அந்த ஒரு எதிர்பாராத விதமாக தமிழகத்திலோ அல்லது வேறு மாநிலங்களோ பாரதிய ஜனதா ஆளுகின்ற அல்லாத மாநிலங்களில் ஒரு இயற்கை பேரிடர் வரும் பொழுது அதுக்கு நிதியை கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. அப்போ அந்த வெறுப்புகள் இப்போ இன்றைக்கு கூட தமிழக அரசின் மீது இன்றைக்கி நான் வரும்போது ரேஷன் கடையில் பார்த்துட்டு வந்தேன். அப்போ வரும்போது சொன்னாங்க, வெண்ண வேட்டி சேலை கரும்பை கொடுக்குறாங்க, பணம் கொடுக்கல. அப்போ மக்களுடைய கோபம் தமிழக அரசின் மீது இருக்குது, தமிழக அரசின் மீது இருக்குது. ஆனால் தமிழக அரசு செய்ய வேண்டும் மனம் இருந்தாலும் அதனுடைய நிதி ஒரு சுமையாக இருக்குது. மத்திய அரசு வேண்டிய நிதியை அங்கே கொடுத்துருந்தாங்கன்னா, பேரிடர் கால நிதியை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நிதிகளை இங்கே கொடுத்துருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி கோபங்களும் மாநில அரசின் மீது இந்த ரேஷன் கடையில் இன்றைக்கி வரும்போது பார்த்துட்டு வந்தேன், வெறும் கரும்பு அரிசியும் கொடுக்குறதுக்கு இந்த அரிசி தான் சும்மா கொடுக்குறாங்களே, இந்த அரிசியை மட்டும் வாங்கிட்டு போகிறாங்க. அரிசிக்கு வந்து பொங்கலை வைக்க சொல்லியிருக்காங்க, திராட்சை இல்லை, முந்திரி இல்லை, நெய் இல்லை, எப்படி வெறும் அரிசியை வச்சு பொங்கல் வைக்கிறதுன்னு கேட்டுட்ருக்காங்க ரேஷன் கடையில். ரேஷன் கடை ஊழியர் என்ன பண்ண முடியும் பாவம்? கரும்பையும் அரிசியும் வச்சு நான் எப்படி பொங்கல் கொண்டாடுறது? இந்த கேள்வி எழுந்திருக்கு இப்போ தமிழகத்தில். இப்போ 2026 தேர்தலில் இது ஒரு பின்னடைவாக திமுகவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது சரி செய்யணும் நிச்சயமாக. வந்து அடுத்த பொங்கலில் கொடுத்துட்டா சரியாயிடுமா? இல்லை, அடுத்த பொங்கல் வந்து அதை மட்டும் கூட்டணியை நிர்ணயிக்கும்ல. ஒரு இப்போ கூட்டணிகள் பிரச்சனைகள் தமிழகத்தில் இருக்குது, அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது சிலருடைய அதிமுக அரசு அந்த வாய்ப்பு திமுகவும் அப்போ பயன்படுத்திக்கிச்சு பொள்ளாச்சி சம்பந்தத்தை. இப்போ அதிமுக அரசு அண்ணா பண்ணது யார் அந்த சாருங்கிற ஒரு ஸ்டிக்கரை நாடு முழுக்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியது அது உண்மை இருக்குது, இப்போ உண்மை எல்லா விஷயம். திமுக மேலே அவப்பெயரை கொண்டு வர்றதுக்கு அதை எப்படிலாம் பிரச்சாரம் பண்ணலான்னு, எந்த விதத்தில் யுக்தி எடுக்கலான்னு அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆக இதெல்லாம் கூட்டணிகள் தான் நிர்ணயிக்க போது இந்த விஷயத்தில். அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக இன்றைக்கி வந்து அரசு ஊழியர்களுக்கு சொன்ன கோரிக்கை இந்த அரசு இது வரைக்கும் நிறைவேற்றலை. பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லி நிறைவேற்றலை. அரசு ஊழியர்கள்ட்ட இபிஎல்னு அரியர்ஸ் 15 நாள் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க, கொரோனா காலத்தில் நிறுத்தினாங்க. அந்த சம்பள உயர்வை இன்னும் கொடுக்கல. அரசு ஊழியர் கோரிக்கையெல்லாம் இன்னும் கொடுக்கல. போக்குவரத்து துறை, கோஆப்ரேட்டிவ்ஸ், இது போன்ற பல துறைகளில் கோரிக்கைகள் நம்ம நிறைய நிலுவைகள் இருக்குது. இதை வந்து உடனடியாக தமிழக அரசு கவனம் செலுத்தணும். அது எலெக்ஷன் காலத்தில் மட்டும் அதை கவனம் செலுத்தி அன்றைக்கி நிறைவேற்றினா மட்டும் இந்த அதிருப்தி நிச்சயமாக போயிடாது. ஆனால் மக்கள் என்னையும் தொழிலாளர் என்ன நினைப்பாங்க, எலெக்ஷன் வந்துக்கிறதுக்காக இதை செஞ்சுருக்காங்க, எலெக்ஷன் முடிஞ்சோன்னா நம்மள்ட்ட பறிக்கக்கூடிய காலங்கள் வந்தாலும் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க, எண்ணங்கள் இருக்கிறவங்க இருக்காங்க. அதனால் இதில் அரசு இது பல விதத்தில் எல்லா விஷயத்துலேயுமே வந்து இந்த அதிருப்தி தொழிலாளர், அரசு தொழிலாளர்கள், ஏழை மக்கள், வறிய மக்கள், விவசாயிகள் இவங்களுடைய குறைகளை வந்து விரைவில் அது பரிசீலனை பண்ணி முதல்வர் வந்து தனி கவனம் செலுத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கணும். ஏன்னா அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் தவறான ஆலோசனைகளை கேட்டு செயல்படாமல் ஒரு நல்ல அவரே களத்தில் இறங்கி இப்போ வந்து நல்ல விஷயங்கள் மாவட்டத்துக்கு போய் முதல்வர் போயிட்டுருக்காரு. போய் அங்கே விஷயங்களில் போய் குறைகளை கேட்டு இது பண்ணுறது. இதாவது இன்னும் ஒரு 6 மாதத்தில் அதை எடுத்து இது பண்ணி முடிச்சுட்டு இந்த விஷயங்களெல்லாம் சரி பண்ணால் நல்ல விஷயங்கள் இருக்கும். மகளிர் உரிமை சட்டம் மக்களை போய் சேர்ந்துருக்கு. இது இருந்தாலும் மக்கள்கிட்ட ஒரு விஷயம் என்ன இருக்குனாக்கா, டாஸ்மாக் மூலமாக நம்ம பணத்தை பிடிங்கிட்டாங்க, அதனால் வந்து இந்த பணத்தை கொடுக்குறாங்கிற விஷயங்கள் இருக்குது. அதே டாஸ்மாக் ஊழியர்களுக்கு இன்றைக்கி 10,000 12,000 தான் சம்பளம். அந்த சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு கூட இன்னும் அரசு நினைக்கல. இன்றைக்கி அரசாங்கமே வந்து என்ன நினைக்கிறதுனாக்கா, வருமானங்களே டாஸ்மாகில் தான். ஆனால் அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க, 10 ரூபா ஜாஸ்தி விற்கிறாங்கங்கிறாங்க. ஆனால் அந்த 10 ரூபாங்கிறது டாஸ்மாகில் கீழ்மட்டலேருந்து மேல் வரைக்கும் அதுக்கு வந்து தொந்தரவு கொடுத்து அவங்கள வாங்க வைக்கிறாங்க. இவங்க வாங்கலை, அவங்கள வாங்க வச்சு மேல்மட்டம் வரைக்கும் வாங்க வைக்கிறதுனால கடைசியில் கெட்ட பேர் யாருன்னா இவங்க. எங்கள் தலைவர் ஒருத்தர் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவார். எங்கள் தலைவர் ஒன்று சொல்லுவார், அடிக்கடி கூட்டத்தில் சொல்லுவார்,
ஒரு ஒரு வீட்டில் வந்து வெண்ணெய் வச்சுருப்பாங்களாம். இந்த வெண்ணெய் தாலியில் வச்சு உரியில் வச்சு கட்டியிருப்பாங்களாம். ஒரு குரங்கு வந்து வெண்ணெயெல்லாம் ஏறி தின்னுடுச்சான். தின்னுபிட்டு நான் வரும்போது எய்த்தாப்புல ஒரு பூனை வந்து வருமா, கையில் இருக்கிறதா மேலே ஒட்டிடுமா. ஒட்டினோன்னா குரங்கு போயிடும். மீசா அதை இப்படி இருக்குமா. அப்போ போய் வீட்டு உரிமையாளர் வந்துடுவாங்க. பூனை தான் எல்லாத்தையும் தின்னடிச்சுன்னு ஒரு இது பண்ணுவாங்களாம். அது மாதிரி பல விஷயங்கள் இங்கே இருக்குது. அதெல்லாம் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த ஏழை மக்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், கோஆப்டர்ஸ், கைத்தறி நெசவாளர்கள், விசைத்தறி நெசவாளர்கள், பலதரப்பட்ட தொழிலாளர்கள் கோரிக்கைகளை ஏதோ இதுக்கு முன்னாடி 12 மணி நேர வேலைக்கு அரசாணை போட்டாங்க. அப்போ அரசு வந்து தொழிலாளர்களும் கொதித்து எழுந்த பிறகு அந்த உத்தரவு வாபஸ் வாங்கிட்டாங்க. அது மாதிரி இதெல்லாம் கூடிய விரைவில் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அந்த கூட்டணி, அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், எதிர்பாராத சம்பவங்கள், விபத்துகள் எதுவும் நடைபெறாமல் இருக்கணும். அதை வந்து எதிர்கட்சி அரசியலாக்காமல் இருக்கணும். இந்த விஷயங்களும் அடங்கி தான் அந்த தேர்தல் முடிவை நிர்ணயிக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. இவ்வளவு நேரமும் உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக தந்தமைக்கு எங்களது மிக்க நன்றி சார்.